வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு வேரியன்ட் ஸ்பெசிஃபிக் டீடைல்டு வாக்கரவுண்ட் வீடியோக்குள்ள தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆன் ரோட் 7.3 lakhsல கிடைக்கக்கூடிய ஒரு சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. பட்ஜெட்குள்ளே நீங்கள் சேஃப்டி, ரிலையபிலிட்டி, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அடிக்வேட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிற இந்த காரோட வாக்கரவுண்டை பார்க்கலாம். என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா Hyundai எக்ஸ்டரோட பேஸ் மாடலான EX வேரியன்ட் எடுத்து வந்திருக்கோம். EX ஆப்ஷனல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண லோட்டஸ் Hyundai ஈரோடு ஷோரூமுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு Hyundai நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு Hyundai நிறுவனத்தில் ப்ராடக்ட் வேணும், இல்லை Hyundai எக்ஸ்டர் பற்றி டவுட்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாகனத்திற்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இங்கே Hyundai எக்ஸ்டர் அப்படின்னு வரப்போ Hyundai Kiaவோட K1 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது அக்ராஸ் த வேரியன்ஸ் உங்களுக்கு 999 1040 கிலோகிராம் வரைக்குமே இருக்குங்க. ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் நல்லா இருப்பதாக Hyundai நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராஷ் டெஸ்ட் போய் வெளியே வந்துச்சுன்னா உண்மையான விவரங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த Hyundai எக்ஸ்டரோட ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறப்பவும் இந்த வாகனம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சேஃப்டி பொறுத்து பார்க்குறப்போ ஆல்ரெடி Hyundai Verna வந்து கிராஷ் டெஸ்ட் பெட்டர் ஸ்கோர் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் Hyundai Cretaலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூ ஏஜ் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்த கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த Hyundai எக்ஸ்டருங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியில் கம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேங்க. ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு 6 airbags, ABS, EBD கிடைக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த EX ஆப்ஷன் அப்படின்ற வேரியன்ட்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ சேஃப்டி பொறுத்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த வாகனத்தோட இதயம் அதை பற்றி பேசிடலாம். Hyundai எக்ஸ்டரில் நமக்கு ஒரு K சீரிஸ் ஆஃப் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் யூனிட்ங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூதஸ்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இந்த என்ஜினை வந்து நம்ம கால்ஃபார் பண்ணலாம். பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 113.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிடைக்குது. இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரம்பலோட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கை வச்சிருக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜினில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆகலை. என்ஜினோட மவுண்ட் பாருங்கள், உங்களுக்கு இந்த என்ஜினில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேபின்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இல்லாமல் அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எந்த விதமான ஒரு குறைகளும் நம்மளால் பார்க்க முடியல. இந்த என்ஜினே ஒன் ஆஃப் த ஸ்மூதஸ்ட் என்ஜின்ங்க. இங்கே என்ஜினில் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து அந்த கிளாஸை வச்சு என்ஜினில் வைப்ரேஷன்ஸ் வருதுன்னு செக் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜினில் வைப்ரேஷன்ஸ் இருக்கட்டும், அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ள கேரி ஃபார்வர்ட் ஆகாமல் இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்தோம்னா நமக்கு போதுங்க. ஸோ அது வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும். என்ஜினோட ரேவ் நோட் கேளுங்க. ஓகேங்க ப்ரோ, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 4 சிலிண்டர் NA யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கப்பா சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கவலைகளே இல்லை. பல வருடங்களாக மார்க்கெட்டில் இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் இந்த இன்சுலேஷன் வந்து ஃபுல்லாக கன்சீல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. வாகனத்தோட முன் தோற்றம், டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்குறப்போ உங்களுக்கு எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் தான் போயிருக்காங்க. ஒரு வைடான ஏர்டாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ்ட் அலுமினியமில் ஒரு ஸ்கிப் பிளேட்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. கிரில் பொறுத்த வரைக்கும் மினிமலாக தாங்க உங்களுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அந்த எலிமெண்ட்ஸ் ப்ளேயாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்டரோட பேட்சிங் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. இங்கே டிஆர்எல்ஸ் வந்து இந்த EX வேரியண்ட்டில் கிடைக்காது. அதுக்கு பதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கன்சோல் போட்டு அதை மேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. உள்ள இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு வரப்போ நமக்கு வந்து ஒரு ஹாலஜனில் பல்ப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். போனட் பொறுத்த வரைக்கும் ஸ்லோப்பிங்காக முடிச்சிருக்காங்க. சின்னதாக அங்கங்கே வந்து க்ரீசஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து ஒரு மஸ்குலர் ஸ்டான்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக அவங்க அதை செஞ்சுருக்காங்க. விண்ட்ஷீல்டோட விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிண்டட் விண்ட்ஷீல்டு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வைப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கான வைப்பர் செட்டப் இங்கே கிடைக்கிது. ஒரு டூயல் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ 2450 mm வீல் பேஸ் கிடைக்குதுங்க. இந்த வாகனத்துக்கு கூட காம்படிட்டர் இருக்கக்கூடிய மற்ற வாகனத்தோட வீல் பேஸ் டைமென்ஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அடுத்து வாகனத்தோட டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ 165 70 R14 ஸ்டீல் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. கப்ஸ் எதுவும் கிடைக்கலங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கிடைக்குது. ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. உள்ள லைனர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா பார்ஷியலாக போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிதான ஒரு வீல் ஆர்ச் கிடைக்குது. உங்களுக்கு கிளாடிங் மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் ஆகியிருக்கு. ஓவியம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி கலரில் இல்லை, பிளாக்காக தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு
மேனுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். உள்ளே இருக்கக்கூடிய மிரர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது கைண்ட் ஆஃப் லுக்ஸ் பேசிக்ங்க. டோரோட தட் கேட்டுருவோம். டோரோட தட்லலாம் குறையில்லை, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு வரப்போ உங்களுக்கு குவார்ட்டர் பேனலும் அந்த கிளாஸ் பே கொடுத்துருக்கறனால உங்களுக்கு லாங் ட்ராவலில் டெஃபினட்டாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. நான் உள்ளே போகிறப்ப இன்டீரியரோட தீம் வச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எலிமெண்ட்ஸ், ஷோல்டர் லைன், கேரக்டர் லைன்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ரூஃப் லைன்ஸ்லாம் எதுவும் கிடைக்கலங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து லைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக தான் கன்சில் பண்ணியிருக்காங்க, பெரிதாக போடலை. ஸ்டீல் வீல்ஸ் தான் ட்ரம் பிரேக்ஸோட கிடைக்குது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 37 லிட்டர் இந்த வாகனத்தில் இருக்குங்க. எக்ஸ்டரோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஒரு போலரைசிங் ஒப்பீனியன் தான் ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இங்கே டீஃபாகர் வைப்பர்லாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கொடுக்கலங்க. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லம்ப்ஸ் மட்டும் கிடைக்குது. டேலம் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து எல்இடி கம் ஹாலஜன் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹாலஜன் பல்பில் தான் எடுத்து போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எலிமெண்ட்ஸில் ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட். உங்களுக்கு ஹிண்டையோட பேட்சிங் சென்டரில் கிடைக்குது. எக்ஸ்டருக்கான பேட்சிங் கிடைக்குது. ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த ரியர் பம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரஷ்ட் அலுமினியமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ஃப்ரெஜைலாக இல்லை. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் இது கூட இருக்கக்கூடிய அந்த மினி கிராஸ் ஓவர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ஓவர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். 391 லிட்டர் கிடைக்குதுங்க. உங்களுக்கு 100% ஃபோல்டபுள் சீட்ஸ் தான் கிடைக்குது. 60-40 ஸ்பிளிட் அப் கிடைக்கல. ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 165, 70, 14ங்க. ஸோ அதே சைஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். இதுக்கும் கீழே போயிருந்தாங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி டயர்ஸாக போயிருக்கும். இங்கே லோடிங் லிப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் ஒரு மேபி ஒரு சில பேர்த்துக்கு வந்து நெருடலை கொடுக்கலாம். பார்சல் ட்ரே நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் பண்ணிக்க முடியும். ரியர் சஸ்பென்ஷனோட ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறோம். அதாவது என்னென்னா ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகிறப்ப தட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறோம். இப்போ நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன், இன்னொரு ஆள் உட்கார சொல்கிறேன். எல்லாரும் உட்கார. ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் எந்த விதத்துலையுமே இது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பம்ஸில் அந்த மாதிரிலாம் தட்டவெல்லாம் இல்லைங்க. இந்த ட்ராவல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம், அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்போ ரியரில் வந்து ஸ்லைட்டான ஒரு வெர்டிகல் மூவ்மெண்ட் உங்களுக்கு எவிடென்ட்டாக இருக்கும். ரியரில் டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். ரியர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் கிடையாது, உங்களுக்கு மேனுவலாக தான் பண்ணிக்கணும். பவர் விண்டோஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே இந்த நாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக்ல பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலும் பெட்டரான வேரியன்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ்லாம் கிடைக்குங்க. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் குறையலே இல்லை. ஒரு ஃப்ளாட் பெட்டாக கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தனால உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது ஓகேவாக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் மினிமல் தான். ஸோ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்டருக்கு வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பார்க்க முடியும். இங்கே தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டால் பை ஸ்டான்ஸில் தான் இந்த வாகனத்தோட வடிவமைப்பு இருக்குது. நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குங்க, எனஃபான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஹெட்ரூம் பிரச்சனைகளாக இருக்காது. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேசஞ்சருக்கு ப்ராப்பரான ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சென்டரில் வந்து ஆம்ரெஸ்ட் எதுவும் கிடைக்கலைங்க. சாஞ்சிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எனக்கு இங்கிருந்து பார்க்குறப்ப விசிபிலிட்டியில் எந்த விதமான குறைகளும் இல்லை. ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஏரியா இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக எனக்கு ஃபீல் ஆகல, நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. அதிலும் குறைகளே இல்லை. கிராப் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டிரைவர் தவிர மீதி எல்லா பேசஞ்சருக்குமே கிடைக்குதுங்க. சீட் பெல்ட்ஸ் எல்லா பேசஞ்சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் இருந்தே உங்களுக்கு 3.7 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் இருக்க பேசஞ்சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3.7 சீட் பெல்ட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரியரில் ஏசி வென்ட்ஸ்லாம் கொடுக்கலங்க. 3 பேர் அக்கமடேட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் இங்கே பின்னாடி உட்கார முடியும். ஃப்ரண்ட் டோர்ஸ் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடும் கூட இருக்கிற பேசஞ்சருக்கும் வந்து பவர்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் இருக்கவங்களுக்கு மேனுவல் தான். இந்த இடத்துல அந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்ல தான் போயிருக்காங்க. ப்ரீமியம் அந்த க்ரோம் டச் அண்ட் ஃபீல்லாம் கிடைக்கல. உங்களுக்கு இதுக்கு மேலும் உள்ள வேரியன்ஸ் போகிறப்ப கிடைக்கும். இங்கே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இந்த லைனருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் மெட்டீரியல் போட்டு கன்சீல் பண்ணியிருப்பாங்க அந்த என்விகேஜ்க்காக. பட் இந்த பேஸ் மாடலில் அது எதுவுமே கொடுக்கலங்க. ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு
குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. நாப்ஸ்லாம் வந்து எந்த விதத்துலையுமே ஃப்ரெஜைலாக ஃபீல் ஆகலை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலர் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வெளிச்சம் வந்து சரியாக பத்தலைன்னு சொல்கிறீங்களா, இந்த ஹெட்லாம்ப் லெவலரை கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுவுமே இந்த EX வேரியண்ட்டில் கிடைக்காது. அதனால் இங்கே வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் இல்லைங்க. EX ஆப்ஷனில் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் நமக்கு கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இங்கே கிடைக்கல. இந்த MID கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டீசெண்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் MID கிளஸ்டர் உங்களுக்கு டுவர்ட்ஸ் பேஸ் மாடல்லேருந்தே கிடைக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாவி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளிப் கீங்க லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சாவி தான் இங்கே கிடைக்குது. MID கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் MID கிளஸ்டர் தான். டுவர்ட்ஸ் பேஸ் மாடல்லேருந்து இது கொண்டு வந்தது நல்ல விஷயங்க. IRVM அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2 டிரைவர் அண்டு கோ டிரைவர் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ்லாம் எதுவும் கிடைக்கவில்லை. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ் இந்த பேஸ் வேரியண்ட்டில் கிடைக்கலைங்க. ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் உள்ளே இருக்குது. நமக்கு க்ளவ் பாக்ஸோட பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் தரமாக தான் இருக்குது. எந்த விதத்துலையுமே இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி குறைன்னு சொல்லிட முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே டெக்ஸ்சரோட தான் முடிச்சிருக்காங்க. சென்டரில் இருக்கிற AC வென்ஸோட நாபும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டிருக்காங்க. ஃப்ரெஜைலாலாம் இல்லை. உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எதுவும் கிடைக்காது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இல்லை இவங்ககிட்டே கேட்டு நீங்கள் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேம்ப்ஸ் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இங்கே கிடைக்குது. AC அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேனுவல் AC தான் கொடுத்துருக்காங்க. சில்னஸ் நல்லா இருக்குங்க, அதில் எல்லாம் குறைகளே இல்லை. ஹிண்டையோட AC பொறுத்த வரைக்கும் அந்த குறை இருக்காது. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் போட்டுக்கிறதுக்கான 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜர், டைப் C சார்ஜர் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பின்னாடி கிடைக்கல. இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் டச் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேசிக்காக தான் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் வச்சுக்கலாம், ஒரு 1 லிட்டர் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. இங்கே சின்னதாக நெக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. பில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் திக்னஸ் வந்து ரொம்ப பெரிய உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ற மாதிரி இல்ல, டீசென்ட்டா தான் இருக்கு. விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து பார்க்கறப்ப க்ளீன் அண்ட் கிளியரா கிடைக்கும். சீட் பெல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறப்ப இங்க பிளாஸ்டிக்ல பட்டுச்சுன்னா அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க யூனிக்கா ஒரு சின்ன ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க லாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராட்டல் நாய்ஸ் வராதுங்க, இந்த பிளாஸ்டிக்கோட உரசி. ஸோ ஃபைனலா ஒரு வேர்டிக்ட்க்கு வரலாம். இந்த ஹிண்டே எக்ஸ்டரோட பேஸ் மாடலான EX வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த EX வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்னது தாங்க, உங்களுக்கு ரிலையபிலிட்டி, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் அடிக்வேட் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி, இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக ஒரு ஆண்டோட ஒரு 7.5 lakhsக்குள்ளே வேணும். ஆன்ரோட் 7.5 lakhsல இன்றைக்கி ஒரு புது வண்டி எடுக்கிறதே ஒரு டாஸ்க்காக தான் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்கிறப்போ. ஸோ இது மேபி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரியா சஸ்பென்ஷனோட ட்ராவல் நான் ஆல்ரெடி சொன்னது தான் காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன். எந்த விதத்துலையுமே உங்களுக்கு கீழே கிரவுண்டில் வந்து தட்டாதுங்க. நீங்கள் பாத் ஹோல்ஸில் போகிறப்போ இல்லை ஸ்பீட் மூவ்ஸில் போகிறப்போ தட்டாது. உங்களுக்கு என்னன்னா அது கம்ஃபர்ட் ஓரியன்டாக கொடுத்தனால உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து ஹை ஸ்பீட்ஸில் உங்களுக்கு தெரியும். என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். என்ன அப்படின்னா மைலேஜ் உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு 15+ அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களோட அபிப்பிராயம். எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சதோ அது எல்லாமே சொல்லியிருக்கேன். 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் இந்த வாகனத்தோட வாரண்டியாக இருக்குது, ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் அதிகபட்சம் ஒரு 3000லேருந்து ஒரு 4000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாங்க. அதிகமாக ஹிண்டாயை பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ சர்வீஸ் பேக்கேஜில் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய சர்வீஸ் பேக்கேஜஸ்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லோட்டஸ் ஹுண்டாயோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்க முடியும், வீடியோலையும் பார்க்க முடியும். உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டரான புரிதலை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்க, வீடியோவை முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்கிறது தான், எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டடா, டேக் கேர், பை.